Hi friends, இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோ தான். என்னோட ஃபர்ஸ்ட் டெக் ரிலேட்டட் வீடியோவில் வந்து நான் ஸ்பேம் இமெயில் அவாய்ட் பண்ணுறதுக்காக டெம்பரரி இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, ஃப்ரீயாக எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் அடோப் பிடிஎஃப்பை மட்டுமே வச்சு வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த ஃபார்ம் ஃபில்லிங் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம எப்படி வந்து டேட்டா என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஃபைல் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பயோடேட்டா மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் எதுவுமே வந்து இந்த அடோப் பிடிஎஃப்ல வந்து என்டர் பண்ண முடியாது. இந்த பயோடேட்டா மாதிரி இருக்கிற ஃபீல்ட்ஸில் வந்து உங்களோட பேர், ஏஜ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இதில் என்டர் பண்ணணும் அப்படின்னா அடோப் எடிட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த அடோப் எடிட்டர் வந்து பெய்ட் வெர்ஷனாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் காசு கட்டினா மட்டும்தான் அந்த அடோப் எடிட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் எடிட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி அது வந்து 7 டே ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ வந்து அந்த பேமெண்ட் வந்து 7 டே ட்ரையலோட வந்து நமக்கு வருது. ஆனால் வந்து இதுக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணால் தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டேட்டா மட்டும் என்டர் பண்ணணும், நான் வந்து ரொம்ப எடிட் பண்ண போகிறது கிடையாது இந்த பிடிஎஃப்ல, எனக்கு ஒரு டேட்டா மட்டும் என்டர் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காசு கட்டாமல் ஃப்ரீயாக எப்படி இந்த அடோப் பிடிஎஃபே வந்து வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பயோடேட்டா டீட்டெயில்ஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு டூல் பார் தெரியும். இந்த டூல் பாரில் இருக்கக்கூடிய கமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த டூல் பார் வந்து தெரியல, இந்த கமெண்ட் ஐக்கான் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா, உங்களோட பிடிஎஃபோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோ மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டூல் பார் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதில் வந்து கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூல் பார் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா டூல் பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எப்படி டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீன் இருக்கிற ஆப்ஷன். ஸோ இதில் வந்து கர்சர் வச்சிங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே டேட்டா என்டர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பேர் என்னவோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக XX அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்து ஆட் ஆகும். அதோட ஃபாண்ட்டு, கலரு, லைன் ஸ்பேசிங் இதெல்லாமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டேட்டா ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே டெக்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்றுனா என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏஜுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஏஜுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு திருப்பி என்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து 25 அப்படின்னு போடுறேன். ஸோ இது நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சாதாரணமாக டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறது. இதே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அதுக்குள்ளே டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்கள் உங்கள் கர்சரை வந்து அந்த ஆப்ஷன் கிட்ட கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்து அதுவே வந்து ஒரு டிப் காட்டும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே டேட்டா என்டர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட டேட்டா வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இதோட கலர் அண்ட் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பாக்ஸை ஹைலைட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நமக்கு வந்து இந்த ஸ்டைலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டேஷ்டாக இருக்கலாம், இல்லைனா ஃபுல் கம்ப்ளீட் லைனாக இருக்கலாம். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட லைன் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாக் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸோட திக்னஸ் வேணும்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் திக்னஸில் வந்து பாயிண்ட் வைஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து மேக் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் அடுத்து ஆட் பண்ண போகிற டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இதே செட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸோ இல்லை டெக்ஸ்ட் கமெண்ட் ஆப்ஷனோ வந்து எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நம்ம சிக்னேச்சரோ இல்லை ஏதாவது ஒரு டிராயிங் மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து சிக்னேச்சரோ இல்லை அந்த டிராயிங்கோ பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை வச்சே வந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். வரைகிற மாதிரி நீங்கள் பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைன் மாதிரி ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பென்சிலை வச்சு நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி, நம்ம வந்து இந்த பெயிண்டிங்லலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி இதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பென்சில் வச்சு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணணும். நான் இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு சைன் மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெட் கலரில் விழுகுது. ஸோ இது வந்து டிஃபால்ட் செட்டிங்கில் ரெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கலர் மாற்றணும் அப்படின்னா மேலே போனீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பேலட்டில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை திருப்பி அதே மாதிரி நான் சைன் போட்டு காட்டுறேன். இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க எரேசர் டூலை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பென்சில் வந்து ட்ராயிங்க்கு உண்டான டூலு. ஆனால் இதே வந்து சைன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா டூல் பாருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் டூல் பார் இருக்கும். அந்த டூல் பாரில் பென் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணியே வந்து நம்ம சைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா அதில் வந்து டைப் பண்ணுறது, உங்களோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணி அதை வந்து சிக்னேச்சர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு இதில் ஸ்னேகிதி அப்படின்னு ஒரு பேரை டைப் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து நம்ம இதோட ஸ்டைல்லாம் வந்து மாற்றிக்கலாம். அதில் சேஞ்ச் ஸ்டைல் அப்படின்னு சைடில் இருக்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டைல் அப்ளை ஆகி அந்த சைன் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைனிங் டூலில் உள்ள செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பென்சில் டூலில் ட்ரா பண்ண மாதிரி இது வந்து பென் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சைன் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா இதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை இது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் சைன் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இமேஜாக க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த சிக்னேச்சர் டூலில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் வந்து சைன் பண்ணிக்கோங்க. அந்த சைன் பண்ண சிக்னேச்சரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் இமேஜ் கொடுத்திங்கன்னா எங்கே நீங்கள் அந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து உங்கள் சிஸ்டமில் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இங்கே அப்படியே ஆப்டாக உங்களோட ஒரிஜினல் சிக்னேச்சர் வந்து இதில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதும் சேவ் ஆஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எங்கே இதை சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக இதை திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், பிடிஎஃப்ல ஏதாவது என்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் எடிட்டரோ இல்லை ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸோ ஏதோ தேடி போகாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் அடோப் பிடிஎஃப் ரீடர்லேயே வந்து நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நெக்ஸ்ட் கிவ் அவே கண்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் அவங்க வந்து இன்வைட்டட் பை அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை மென்ஷன் பண்ணணும். யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸும் வந்து இந்த கிவ் அவே கண்டெஸ்ட்டில் காத்துட்ருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் அண்ட் கிவ் அவேஸ் வந்துட்டே இருக்குது.